டிசம்பர் 2ஆம் தேதி பெஞ்சால் புயல் வந்து ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து உருவாக்கியிருக்குது. அது திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி போன்ற பகுதியெல்லாம் பாதிப்பை வந்து உருவாக்கியிருக்குது. 170 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு கொட்டி தீர்த்துருக்குது. அப்போ இந்த மழையினுடைய பாதிப்பால் அங்கே இந்த 4 மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கு உள்ளாயிருக்குது. குறிப்பாக நைட்டு 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு குழந்தைகளே வந்து கையில் தூக்கிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த இருட்டில் தவிக்கிறாங்க. குறிப்பாக உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு முகாம்களுக்கு போய் கட்டின துணியோடு போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. மாற்று துணி கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கி 4 நாளாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்போது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும்போது அது மிச்சம் மீதி எதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைமை ஏக்கத்தோடு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போது மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆட்டை விற்று தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு நிலத்தில் வர பயிரை விளைவிச்சு தான் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது செலவுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்படி அவங்களுடைய கனவு, மக்களுடைய கனவு இன்றைக்கி கரைஞ்சி போயிருக்குது மழையால். எப்படி ஈடு செய்ய போகுது அரசு? இதுதான் கேள்வியாக இருக்குது. அப்போது இந்த மழை வெள்ளத்துக்கு காரணம் என்ன? குறிப்பாக வந்து சாத்தனூர் டேம் திறந்து விட்டதாக வந்து பேசப்படுது பரபரப்பாக. அப்போது சாத்தனூர் டேம் திறந்து விட்டது மக்களுக்கு தெரியுமா? இது 150க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த விஷயம் வந்து சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அப்படி தெரியுமா அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா 4 முறை அறிவித்து தான் துரைமுருகன் சொல்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ அந்த அறிவிப்பு வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அந்த அறிவிப்பு தெரியுமா அப்படின்னா இல்லை. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா துரைமுருகன் ஐயா, இன்றைக்கி வந்து இந்த புயல் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செஞ்சுருக்கிறதா பத்திரிகை செய்தியில் வந்ததெல்லாம் தெரியும். ஆனால் இப்படி ஒரு பாதிப்பு உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக டேமில் இருக்கிற தண்ணியை ஏன் திறந்து விடல? டேமு காலியாக வச்சுருந்துருந்தீங்கன்னா கொஞ்சமாவது வர தண்ணியை வந்து டேம் உள்வாங்கியிருக்கும். அப்போது டேமில் வந்து சேகரித்து அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திறந்து விட்ருக்கலாம். அப்படி செஞ்சுருந்தால் அந்த பாதிப்பு வந்திருக்காது. ஏன் அதை யோசிக்கலை அப்படின்றத நீங்கள் சொல்லணுங்க ஐயா. ஆனால் 4 முறை நான் வந்து அறிவிப்பு செஞ்சுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அறிவிப்பு வந்து யார்கிட்ட சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க? இப்போ அதிகாரிகள்கிட்ட சொன்னால் மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படின்னா யாருக்கும் வரல. இன்றைக்கி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் ஏன் சேத்தவாரி அடிக்கிறாங்க? அப்போ மக்களுக்கு அந்த கோபம் வருது. நைட்டு 2 மணிக்கு வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வரத்தினுடைய விளைவு எல்லோரும் வந்து எங்கே போகிறது தெரியாமல் குழந்தை குட்டிகள்லாம் தூக்கிட்டு தவிச்சிட்டு போகிறாங்க. அப்போது அவங்களோட நிலைமை என்ன ஆகிறது? இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்க அறிவிப்பு செஞ்சுட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது சாத்தியமா? அப்போது நீங்கள் அவங்க நிலைமையிலேருந்து யோசிக்கணும். அப்போது இப்படி ஒரு பாதிப்பு உருவானோடனே அதுக்கான ஏற்பாடு வேலைகளை வந்து நம்ம செய்யலை என்ற தவறை வந்து நீங்கள் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்காமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து இதை சரி கட்டிட்டு எப்படியாவது வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது சரி கிடையாது. இந்த தவறை நீங்கள் உணராமல் மக்கள் உங்களை வந்து மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட்டு தொலைச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு புத்தகங்கள் போயிடுச்சு, உடைமைகள் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வீட்டில் இருந்த ஆடு மாடு எல்லாமே போயிடுச்சு. நிலங்கள் வந்து ஆயிரக்கணக்கான நிலங்கள் வந்து பாழாக போச்சு. என்ன காரணம்? உங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியில்லை, பாதுகாப்பு இல்லை. இதனோட விளைவு தான் இன்றைக்கி வந்து ஒரு பாதிப்பை வந்து உருவாக்கியிருக்குது. அதே போல் வந்து இன்றைக்கி மத்திய அரசில் நீர் மேலாண்மை ஆணையம்னு சொல்லக்கூடிய வானிலை மையம் 29ஆம் தேதி நவம்பர் தினத்தன்னைக்கே நாங்கள் வந்து அறிவிப்பு செஞ்சிட்டோம். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, மற்றபடி புதுச்சேரிக்கு வந்து பாதிப்பு வரும்னு சொல்லி அறிவித்து தான் அதை அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அதிலிருந்து நீங்கள் என்ன முடிவு செஞ்சீங்க, அதிலேருந்து என்ன தீவிரமான செஞ்சீங்க அப்படின்றத நீங்கள் வந்து அப்படி சொல்லணும். அதே போல் வந்து இன்றைக்கி மத்திய அரசு நிவாரணம் இப்படி வந்து இன்றைக்கி பெரிய பாதிப்பு வந்து உருவாகிருக்குது. திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மலையே சரிஞ்சு நிறைய பேர் செத்துருக்குறாங்க. இப்படி இந்த பாதிப்பை உணர்ந்து பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மௌனம் காத்துட்ருக்குது மத்திய அரசு. நான் கேட்குறேன், ராஜா கேட்குறேன்,
அதேபோல் நிர்மலா சீதாராமனை கேட்குறேன், எல் முருகனை கேட்குறேன். நிவாரண நிதி வந்து உங்கள் கட்சி பணத்தையா கேட்குறோம்? இல்லை, எங்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம். இது பேரிடர் நிவாரண நிதியில் சேமிச்சிருக்குது. அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்கள். நீங்கள் இது மட்டும் இல்லை, எல்லா பேரிடர் காலத்துலேயும் இப்படி தான் பண்ணிட்டு வரீங்க. இந்த மக்களுடைய துயரத்தை உணராமல், மக்கள் பாதிப்பில் வந்து இருக்கும்போது உதவாத அந்த பணத்தை கொடுக்காம என்ன செய்ய போகிறீங்க? அப்போ ஓட்டுக்கு மட்டும் வருவீங்களா? வீடு வீடாக வந்து கேட்பீங்களா? நான் இந்துக்கள்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்களா? அப்படி பேசுனீங்கன்னா இனிமேல் மக்கள் உங்களை விரட்டி அடிப்பாங்க. எதால் அடிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் உடனடியாக வந்து இந்த பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நிவாரணத்தை வழங்க உடனடியாக தமிழக முதல்வர் கேட்ட 2000 கோடியை வந்து உடனே ஒதுக்கணும் அப்படின்றது தான் கோரிக்கை. அதே மாதிரி இன்றைக்கி இதுபோல் ஃபெங்சல் புயல் மட்டும் இல்லை, வரதா புயல் போன்ற பேரிடர் வந்து பாதிப்பு ஏன் ஏற்படுது? இன்றைக்கி இந்த பூமி வந்து சூடாக இருக்குது. அப்போது இன்றைக்கி வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் தான் இன்றைக்கி வந்து புயல், வறட்சி இப்படி போன்ற இதெல்லாம் தாக்கிட்டு இருக்குது. அப்போ புயல் வந்தாக கடுமையான ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கிட்டு போகுது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வந்து உமிழ்த்தினோட விளைவு தான். அப்போ எதனால்? முதலாளியுடைய லாப வெறினால தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகரித்து இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழலை மாசு அடைஞ்சிருக்குது. இந்த பூமியை சிதைச்சிருக்குது. அதனுடைய தாக்கம் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இன்றைக்கி பாதிப்புக்கு உள்ளாயிருக்குது. நம்ம உள்பட, மக்கள் உள்பட பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறோம். அப்போது இதை சரி செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி முதலாளித்துவ லாபத்தை வந்து ஒழிச்சு கட்டாமல், முதலாளித்துடைய லாப வரி தூக்கி எறியாமல் நாம் வாழவே முடியாது. அதனால் உழைக்கும் மக்களே, இந்த பாதிப்பிலிருந்து தமிழக அரசு படிப்பினையை எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே போல் உடனடியாக மத்திய அரசு இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க அந்த நிதியை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.